இந்த ஒரு அழகான மினியேச்சரை ரெடி பண்ணது 7th 8th படிக்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை எப்படி பண்றாங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு அவர் தேர்ட் டைமென்ஷன் சேனல். அன்னைக்கு ஒரு நாள் பழவேற்காட்டில் இருக்க புலிகேட் நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சீ டர்ட்டில் நெஸ்டிங், ஃபினாலஜி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்ற நேஷனல் ஒர்க் ஷாப்ஸை பழவேற்காட்டில் நடத்துறாங்க. அதுக்கு அவங்க ஸ்கூல்ல இருந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு டர்ட்டில் கன்சர்வேஷன் அப்படின்ற டாபிக்ல மினியேச்சரை பசங்களுக்கு கைட் பண்றதுக்கு நம்மளை கேட்டாங்க. ஸோ நம்மளும் இதை ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு ட்ரை பண்ணோம். ஆகாஷ், ரேஷ்வந்த், தன்யஸ்ரீ, ஹேமஸ்ரீ, ஜோதீஸ்வரன் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ட்ரெயின் பண்ணோம். இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணோன்றத நம்ம வீடியோல பார்ப்போம். அது கூட சேர்த்து நம்ம டர்ட்டில்ஸ் அப்புறம் அதை கன்சர்வ் பண்றத பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் பார்த்துருவோம். இந்த நம்ப முடியாத உயிரினங்களையும் அதோட வாழ்விடங்களையும் பாதுகாக்க ஆமை பாதுகாப்பு ஒரு முக்கிய முயற்சியா இருக்கும். இன்னைக்கு நாம ஆமை பாதுகாப்பு பத்தின ஒரு விழிப்புணர்வு மினியேச்சரை செய்ய போறோம். இப்ப இருக்க உயிரினங்களிலேயே அதிகமான ஆண்டுகள் வாழ்ற ஒரே உயிரினம் ஆமைகள் தான். இதுல 310 வகையான ஆமைகள் இருக்கு. ஆமைகளோட ஓடு 76 எலும்புகளால கவர் ஆகி இருக்கு. ஆமைகள் கடல்ல இருக்கும்போது 2 மணி நேரம் கடலுக்கு அடியிலையும் 2 மணி நேரம் கடலோட மேல் பரப்புல வந்து சுவாசிச்சுட்டு போகுது. ஒரு ஆமை 2 மாசம் வரைக்கும் கன்சீவா இருக்கும். 65ல இருந்து 180 முட்டை வரைக்கும் இடும். ஆமையில அட்வைடா அப்படின்ற ஒரு வகை தான் அதிகமான காலம் உயிர் வாழும். உலக அளவில மொத்தம் 7 வகையான கடல் ஆமைகள் வந்து இருக்கு. கடல் ஆமைகள்ல பெண் ஆமைகள் வந்து முட்டையிடுறதுக்காக கரைக்கு வரும். ஆனா ஆண் ஆமைகள் கரைக்கு வரதே கிடையாதாம். கடலோரங்கள்ல மேம்படுத்துறனாலையும் மீன் பிடித்தல் அப்புறம் மாசுபடுறது போன்ற மனித நடவடிக்கைனால ஆமைகள் வந்து அழிக்கப்படுறதும், சீரழிந்து வர பவளப்பாறைகள் அப்புறம் சதுப்பு நிலங்கள், கடல் புல் படுக்கைகள் போன்ற குறிப்பிட்ட வாழ்விடங்களை தான் ஆமைகள் வந்து நம்பி இருக்கு. ஆமைகள் மீன்பிடி வலைகள் அப்புறம் பொறிகள்ல சிக்கிடுது. அவைகளை அது காயப்படுத்தலாம் இல்ல கொல்லலாம். அதே போல ஆமைகள் பிளாஸ்டிக் மற்றும் மாசுபாடு உள்ள பொருட்களை சாப்பிடுறதால அதோட ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதாகவும் இருக்கும், மரணம் கூட ஏற்படுத்தும். ஆமைகளோட முட்டைகள் பெரும்பாலும் மனித பயன்பாட்டுக்காக வேட்டையாடப்படுது. மேலும் அதோட வாழ்விடங்கள் வளர்ச்சிக்காக அழிக்கப்படுது. இது ஆமையோட எண்ணிக்கையை குறைவுக்கு வழிவகுக்குது. இந்த உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு தேசிய பூங்காக்கள் அப்புறம் வனவிலங்கு சரணாலயங்கள் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குறதால ஆமையோட வாழ்விடங்களை பாதுகாக்கவும் மனித ஆமை மோதலை குறைக்கவும் உதவுது. ஆமை பாதுகாப்புல சில நிறுவனங்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுல உலக அளவில WWF, அதாவது வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், அப்புறம் சீ டர்ட்டில் கன்சர்வன்சி, அதுக்கப்புறம் டர்ட்டில் சர்வேயல் அலையன்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் ஆதரவு மூலம் கடல் ஆமைகளோட பாதுகாப்புல கவனம் செலுத்துறாங்க. நம்மளால ஆமைகளுக்கு என்ன உதவ முடியும் அப்படின்னா, ஆமைகள் மற்ற பிற கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கி விளைவிக்கிற ஒரு வாட்டி பயன்படுத்துற பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம்.
இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரைனிங் செஷனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். நாங்க ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சோம்னா, ரியலிஸ்டிக் மினியேச்சர் பெர்ஃபெக்டா பண்ற விஷயம். 7th 8th படிக்கிற பசங்களை வச்சு எப்படி இதை பெர்ஃபெக்டா ரெடி பண்ண போறோம்னு யோசிச்சோம். பசங்களும் நாங்க யோசிச்சது மித்துன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாம சொல்றது அப்படியே கேட்டு அப்படியே பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட இன்புட்ஸையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம மினியேச்சரோட பேஸ்ல இருந்து மேல வைக்கிற டர்ட்டில்ஸும் சரி, போட்டும் சரி, வாட்டர் லீக் ஆகாம இருக்க என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தோம். ரியலிஸ்டிக் மினியேச்சரை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை அவங்க அழகா புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸும் இழக்காம எஃபர்ட்டோட சேர்த்து ஃபன்னாகவும் பண்ணது எங்களுக்கு எனர்ஜியை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சோ அதே அளவுக்கு எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்களும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் எதிர்பார்க்கல, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா பண்ணாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பரா ட்ரெயின் பண்றதுக்கு நமக்கு இந்த சான்ஸை கொடுத்த புலிகேட் நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட ஹெச்எம்க்கும் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ட்ரைனிங் செஷன்ல நம்ம கூட டிராவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆகாஷ், ரேஷ்வந்த், தன்யஸ்ரீ, ஹேமஸ்ரீ, ஜோதீஸ்வரன் இவங்களோட ஃபியூச்சருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மினியேச்சர் ட்ரெயின் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ல பார்ப்போம் நம்ம ஜர்னி எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம தேர்ட் டைமென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.